Hi students. So now வந்துட்டு last classல geography 6th chapter man and environment பார்த்தோம். So இன்னைக்கு classல நம்ம new chapter start பண்றோம். historyல 6th chapter middle ages. So அந்த chapter தான் இன்னைக்கு பார்க்க போறோம். page number 77ல இருக்கு. First இதோட learning objectives இந்த lessonல என்னென்ன படிக்க போறோம்னா to learn about the empires of China during the reign of Tang, Sung and Yuan dynasties. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு டைனாசிட்டிஸ். ஸோ இவங்க பீரியடில் வந்துட்டு சைனா வந்துட்டு எப்படி இருந்துன்னு பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் ஜப்பானீஸ் சொசைட்டி அண்டர் ஃபியூஜிவாரா ஃபேமிலி அண்ட் காமகுரா சாக்னேட், அதாவது இது எல்லாமே ஜப்பனீஸ் நேம். ஸோ இவங்களோட இந்த ஜப்பானோட சொசைட்டி வந்துட்டு இவங்க பீரியடில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டு ட்ரேஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் பர்த் ஆஃப் இஸ்லாம், அதாவது இஸ்லாமுங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். டு அக்வயர் நாலேஜ் ஆஃப் அரப் அண்ட் ஒட்டமன் எம்பையர்ஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் இஸ்லாமிக் கல்ச்சர், அதாவது இஸ்லாமிக் கல்ச்சர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்துட்டு அரப் அண்ட் ஒட்டமன் எம்பையர், ஸோ இந்த ரெண்டு எம்பையரும் என்ன வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். டு அனலைஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூடலிசம் இன் மிடில் ஏஜஸ், ஸோ ஃபியூடலிசம்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மிடில் ஏஜில் அது எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் த சர்ச் இன் த மிடில் ஏஜஸ், அதாவது வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் சர்ச்சுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன மிடில் ஏஜஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். Historians call the period between end of Roman Empire in 476 AD and the capture of Constantinople by the Turks in 1453 AD as the Middle Ages. அதாவது வந்துட்டு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரோமன் எம்பையர் 476 ADயில் இருந்துட்டு டர்க்ஸ் கேப்சர் பண்ண கான்ஸ்டன்டிபோல் 1453 வரைக்கும் உள்ள பீரியடை தான் வந்துட்டு மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The Middle Ages has been further classified as early, central or high and later. ஸோ இந்த மிடில் ஏஜஸ் வந்துட்டு ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இயர்லி, சென்ட்ரல், ஹை இல்லை சென்ட்ரல் ஆர் ஹை அண்ட் லேட்டர்னு சொல்லிட்டு அது 3ஆக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த இயர்லி மிடில் ஏஜஸ் அப்ராக்சிமேட்லி 5th to 10th century. ஸோ இயர்லி மிடில் ஏஜஸோட இயர்லி பீரியட்னா அப்ராக்சிமேட்டாக 5th to 10th century வரைக்கும் தான் வந்துட்டு இயர்லி மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். Christianity followed by Islam began to establish themselves as a dominant religions of the continental Europe. ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு யூரோப் கான்டினென்ட்டில் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணி இஸ்லாமும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகி அதோட டாமினண்ட்டுக்கு வந்து அது போச்சு, அதோட ரீச் வந்துட்டு ஜெனித்தை வந்துட்டு ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. The central or high middle ages witnessed rapid development marked by the territorial expansion, demographic and urban growth and reconstructing of secular and ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது சென்ட்ரல் இல்லாட்டி ஹை மிடில் ஏஜுங்க வந்துட்டு ஒரு ரேப்பிடான டெவலப்மெண்ட். எதனாலனா வந்துட்டு டெரிட்டரிஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, பாப்புலேஷன் க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சு அண்டு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த செக்யூலர்லாம் வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ரீஸ்ட்ரக்சர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. The history of Arab civilization that began a little later than the history of Byzantium covers a period roughly from 630 AD to 1300. அதாவது அரபோட ஹிஸ்ட்ரி ஆஃப் அரப் சிவிலைசேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பைசாண்டியத்தோட லேட்டர் பீரியட். ஸோ இது வந்துட்டு ஒரு டைனாசிட்டி. அந்த பீரியட் எப்போ கவர் பண்ணணும்னா கவர்ஸ் ரஃப்லி பீரியட் பிட்வீன் 630 AD இருந்துட்டு 1300 AD வரைக்கும் இதை கவர் பண்ணும். known as Saracenic civilization, it was the center of new religion and its impact on Christian Europe was responsible for the revolutionary social and intellectual changes. அதாவது இந்த 630 AD இருந்து 1300 AD குள்ள இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் தான் வந்துட்டு நம்ம சாராசெனிக் சிவிலைசேஷன் சொல்கிறோம். இதான் வந்துட்டு சென்டர், அதாவது வந்துட்டு ஒரு நியூ ரிலீஜன் வந்துட்டு ஃபார்மாக இருக்கும், ஒரு சென்டராகவும் இருந்தது. அந்த இம்பேக்ட், ஸோ அந்த ரிலீஜனோட இம்பேக்ட் வந்துட்டு யூரோப்லேயும் தெரிஞ்சுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சோஷியல் ரெவல்யூஷனரிக்கும் இன்டலெக்சுவல் சேஞ்சஸுக்கும் ரெஸ்பான்சிபிள், அதாவது காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. செல்ஜுக் டர்க்ஸ் வேர் த ட்ரைப் ஆஃப் தத்தார்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியான்ட்டு வரக்கூடிய ட்ரைப்ஸ் தான் வந்துட்டு செல்ஜுக் டர்க்ஸ் அப்படிங்கிறவங்க. தே எஸ்டாப்ளிஷ்ட் எ பவர்ஃபுல் எம்பையர் இன் பெர்ஷியா. ஸோ அவங்க வந்துட்டு பெர்ஷியாவில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிங்டத்தை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தேர் ரெயின் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்
இன் லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அவங்களோட இது வந்துட்டு எந்த ஃபீல்டில் அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஃபீல்டெலாம் வந்துட்டு அவங்க ரொம்பவே நல்லா இருந்தாங்க. Similarly, the Ottoman Turks who moved Anatolia, Asia Minor and established an independent empire contributed to science and technology in a big way. அதாவது வந்துட்டு இவங்க அங்கே ரூல் பண்ணும்போது ஓட்டோமன் டர்க்ஸ் வந்துட்டு எங்கே மூவ் ஆகுனாங்கன்னா ஆன்டோலியாங்கிறது வந்துட்டு ஏஷியா காண்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனர் கண்ட்ரி. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க மூவ் ஆகி அங்கே வந்துட்டு இண்டிபெண்ட்டான ஒரு எம்பையர் ஒரு கிங்டத்தை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் லைனில் வந்துட்டு ரொம்பவே ஹையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஏஷியா இன் மிடில் ஏஜஸ். ஸோ மிடில் ஏஜஸில் ஈஸ்ட் ஏஷியா எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு டைனாசிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு சைனாவை பார்க்குறோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைனாசிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு டைனாசிட்டி என்ன? டேங் டைனாசிட்டி அப்படிங்கிற டைனாசிட்டி. ஸோ இந்த டைனாசிட்டியோட பீரியட் என்ன? 618 to 907 AD வரைக்கும் இதோட பீரியட் இருந்திருக்கு. Sui dynasty collapsed in 40 years because of financial burden imposed by public works like a Grand Canal and the expensive war waged to conquer northern part of Korea. அதாவது சூயி டைனாசிட்டிங்கிற ஒரு டைனாசிட்டி அது வந்துட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது அதோட 40 இயர்ஸில். ஏன்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் பேர்டன் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு அவங்க பப்ளிக் ஒர்க்காக வந்துட்டு ஒரு கெனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கிராண்ட் கெனலுங்கிறத. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் இருந்தது. அதே மாதிரி அந்த வார் நடக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்சிவான ஒரு வார் நடக்குதுன்னா அங்கே நிறைய நமக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி நிறையா வேணும். ஸோ அந்த வார் எதுக்கு பண்ணாங்கன்னா நார்த்தன் பார்ட் ஆஃப் கொரியாவை வந்துட்டு கான்கர் பண்ணுறதுக்காக அந்த வார் பண்ணாங்க. பட் அந்த வார் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சஸை கொடுத்தது. ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு இந்த டைனாசிட்டி வந்துட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. The Tang dynasty rose from widespread rebellions that took place to establish a strong centralized empire. அதாவது டேங் டைனாசிட்டி அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு ரைஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த டேங் டைனாசிட்டி இருக்கக்கூடிய ரெபலியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எதுக்குன்னா ஒரு கிங்டத்தை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லியுவான் who organized the rebellion made Yang Yu the emperor of China. ஸோ இந்த சைனாவோட கிங் பேர்லாம் இப்படி தான் இருக்கும். லியோங்கிற வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் அந்த ரெபலியன் அந்த வாரை இது பண்ணி யாங் யூ அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சைனாவோட எம்பரர் கிங்காக வந்துட்டு ஆக்கிறாரு. As Yang Yu was killed by one of his royal officials, the chancellor Li Yuan proclaimed himself as emperor. ஸோ வந்துட்டு யாங் யூங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த அஃபிஷியலே வந்துட்டு அவரோட கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியலே வந்துட்டு அவரை கொண்டுறாங்க. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறம் இந்த லியாங் யூ வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளமைட் பண்ணிடுறாங்க. Several hundred kilometers of Great Wall were rebuilt along the northwest frontiers. அதாவது வந்துட்டு சைனாவில் தான் கிரேட் வால் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கிரேட் வாலை வந்துட்டு மறுபடியும் செவரல் கிலோமீட்டர்ஸ் 100 kilometersக்கு எகெயின் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. Military campaigns extended the empire's influence into Korea in the east as far as the borders of Persia and Indochina in the west. ஸோ அந்த military campaigns அவங்களோட military campaigns இந்த டேங் டைனாசிட்டியோட military வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்கேன்னா ஈஸ்டில் இருக்கக்கூடிய கொரியா வரைக்கும், அதே மாதிரி பார்டர்ஸான பெர்ஷியா அண்ட் இண்டோச்சைனா வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெர்ஷியா அண்ட் இண்டோச்சைனா வரைக்கும் அவங்களோட military campaign வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு டேங் டைனாசிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், டேங் டைனாசிட்டி அண்டர்டுக் எனாரமஸ் பப்ளிக் ஒர்க். ஸோ இந்த டைனாசிட்டி வந்துட்டு நிறைய பப்ளிக் ஒர்க் வந்துட்டு பண்ணாங்க. 2 capital cities பாயாங் அண்ட் சேயாங் வர் பில்ட். அதாவது 2 கேபிட்டல் சிட்டியான பாயாங் அண்ட் சாங்கான் வந்துட்டு இவங்க வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸ்காலர் அஃபிஷியல்ஸ் ட்ரெயின்ட் இன் கன்ஃபியூஷியஸ் philosophy were appointed to counterbalance the land-loving aristocratic class. ஸோ வந்துட்டு இந்த பீரியடில் வந்துட்டு ஸ்காலர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருந்தாங்க, படித்தவங்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா லேண்டை நிலத்தை வந்து இது பண்ணுறக்காக, அதை பேஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறக்காக அவங்களாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. லேண்ட் வாஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பீஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ். அதாவது அந்த லேண்டை வந்துட்டு சின்ன ஒரு ஹோல்டிங்காக வந்துட்டு டிவைட் பண்ணாங்க. As a result, the agricultural surplus went to the state as taxes, not to the aristocrats as rent. அதாவது வந்துட்டு அதோட ரிசல்ட்டாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் நல்லா நடந்து நிறைய குவான்டிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி நிறைய குவான்டிட்டி வரும்போது அந்த
குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் கட்டணும். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு டேக்ஸாக போச்சே தவிர இது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் இந்த அரிஸ்டோக்ராட்ஸ்க்கு வந்துட்டு ரெண்ட் எதுவும் வரல அப்படிங்கிறாங்க. ஸ்டேட் மோனோபாலி ஆஃப் சால்ட் அண்ட் டீ ஆடட் டு இட்ஸ் ரெவன்யூஸ். அதாவது சால்ட் அண்ட் டீ ஸ்டேட்டோட மொனோபாலியான சால்ட்டு டீயும் கூட அந்த ரெவன்யூஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டேங் டைனாசிட்டி. நெக்ஸ்ட்டு சங் டைனாசிட்டி. இதோட பீரியட் வந்துட்டு 960 to 1279 AD வரைக்கும் இந்த டைனாசிட்டி. The rebellion of hard-pressed peasantry under the leadership of Hung Cho's dealt a death knell to the tottering Tang Empire. அதாவது வந்துட்டு இந்த ரெபலியன் யாரோட லீடர்ஷிப்னா ஹங் சோ அப்படிங்கிற அவரோட ரெபலியனால் அவரோட குரூப்னால வந்துட்டு இந்த டாட்டரிங் அதாவது ஹை பொசிஷனில் இருந்த டேங் எம்பையருக்கு வந்துட்டு ஒரு டெத் கெனல் ஒரு எண்டுக்கு வந்து அவங்க வந்தாங்க. The empire split into 5 rival states until it was reunited under the new dynasty Sung. அதாவது வந்துட்டு அந்த எம்பையர் வந்துட்டு அந்த டைனாசிட்டி அதாவது டேங் டைனாசிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வந்துட்டு 5 ஸ்டேட்ஸாக பிரிச்சுருந்தாங்க. எப்போ வரைக்கும்னா வந்துட்டு இந்த சங் டைனாசிட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும். ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ளோரிஷ்ட் டியூரிங் த ரெயின் ஆஃப் சங் டைனாசிட்டி. ஸோ இந்த சங் டைனாசிட்டி அப்போ ட்ரேடும் அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லாவே வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பிகேம் ஹைலி ஆர்கனைஸ்ட். ஸோ இவங்க அந்த சங் டைனாசிட்டி பீரியடில் வந்துட்டு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்பவே ஹையாக வந்துட்டு ஆர்கனைஸ் ஆகிருந்தது அப்படிங்கிறாங்க. ஃபால் ஆஃப் சங் டைனாசிட்டி. ஸோ இந்த சங் டைனாசிட்டி வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சங் பீரியட் வாஸ் ஆல்சோ எ பீரியட் ஆஃப் கிரேட் ப்ராஸ்பரிட்டி டு த லேண்ட்லோயிங் கிளாஸ் அஃபிஷியல் அண்ட் ரிச் மெர்ச்சன்ட்ஸ். அதாவது சங் பீரியட் அப்படின்னாலே வந்துட்டு அந்த பீரியட்னால கிரேட் ப்ராஸ்பரிட்டி எதுக்குன்னா வந்துட்டு அஃபிஷியல்ஸ் அண்ட் ரிச் மெர்ச்சன்ட்ஸ் அதாவது வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். The peasants by the contracts had to suffering grinding poverty. அதாவது வந்துட்டு at the same time peasants-ங்கிற வந்துட்டு farmers சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பாவர்ட்டி வந்துட்டு அப்படியே தான் இருந்தது. பிஃபோர் எனி இன்டர்னல் கிரைசிஸ் குட் டெவலப் தேர் வர் 2 external invasions from the north that ended the Sung dynasty. அதாவது எந்த விதமான இன்டர்னல் கிரைசிஸ் அவங்க கவர்மெண்ட்குள்ளே இல்லை, ஆனால் வந்துட்டு எக்ஸ்டர்னல் இன்வேஷன்ஸ் வெளியே இருந்து அந்த கண்ட்ரி மேலே வந்துட்டு அந்த டைனாசிட்டி மேலே வாருக்கு வந்தாங்க. எந்த இது வந்துச்சுன்னா நார்த் சைடில் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த சங் டைனாசிட்டிக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The Mongols established their rule in the name of Yuan dynasty. ஸோ அவங்கள வந்துட்டு சங் டைனாசிட்டியை கேப்சர் பண்ணது வந்துட்டு மங்கோல்ஸு. அவங்க வந்துட்டு எப்படி எந்த நேமில் ரூல் பண்ணுறாங்கன்னா யான் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனாசிட்டியை வச்சு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதான் வந்துட்டு சங் டைனாசிட்டி. அது எப்படி ஃபாலோ ஆச்சு? நெக்ஸ்ட் யான் டைனாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு டைனாசிட்டி தான். இதோட பீரியட் எப்போனா 1279 1368 AD வரைக்கும் இதோட பீரியட். The Mongols who overran Persia and the whole of Central Asia did not spare China either. அதாவது வந்துட்டு இந்த மங்கோல்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு பெர்ஷியாவையும் சென்ட்ரல் ஏஷியாலையும் தான் இருந்தாங்க, ஆனால் சைனாவில் வந்துட்டு ஸ்பேர் ஆகலை. Mangu Khan became the Great Khan in 1252 who appointed Kublai Khan the governor of China. அதாவது மங்கு கானுங்கிற கானுன்னா என்னன்னு சொல்ல கிங்குன்னு சொல்லிட்டு செகண்ட் சாப்டரில் படித்தோம். ஸோ மங்கு கானுங்கிற வந்துட்டு கிரேட் கான் ஒரு நல்ல கிங்காக இருந்தார். இன் 1252 அவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா குப்லாய் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சைனாவோட கவர்னராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. The Mongol presence from one end of Eurasia to the other played a key role in spreading Chinese technological advances to the less developed societies in the west. அதாவது வந்துட்டு இந்த மங்கோல் ப்ரெசன்ஸ் இவங்களோட ப்ரெசன்ஸ் அதாவது ஒரு எண்டுலேருந்து யுரேஷியாவில் ஸ்டார்ட் ஆகி அதர் எண்டு இன்னொரு எண்டு வரைக்கும் இவங்க இருந்தனால இவங்க வந்துட்டு ஒரு கீ ரோல். இவங்க தான் வந்துட்டு சைனீஸோட டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு இவங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எங்கே ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா டெவலப்பே ஆகாமல் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்கெல்லாம் டெவலப் பண்ணாங்க. Though the Mongol court in Beijing impressed a foreigner like Marco Polo, the poverty of the peasantry continued. அதாவது இந்த மங்கோல் கோர்ட் எங்கே இருக்கா பெய்ஜிங்கில் இருக்குது. அது வந்துட்டு சில ஃபாரினர்ஸை வந்துட்டு என்ன சொல்கிறது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. யாரைனா மார்க்கோ போலோ அந்த மாதிரி ஃபாரினரை வந்துட்டு அது இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆனால் வந்துட்டு பெசன்ட்ரி அதாவது இந்த ஃபார்மர்ஸோட அந்த பாவர்ட்டி மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது.
there were revolts of religious sects and secret society. ஸோ ரிவோல்ட்டு நடந்தது எதுக்காகனா ரிலீஜியஸை பேஸ் பண்ணி அந்த ரிவோல்ட்டு நடந்தது. ஃபைனலி த லீடர் ஆஃப் ரெட் டர்பன்ஸ் Chuan Chang captured the Mongol capital Beijing and proclaimed himself emperor in 1369. ஸோ வந்துட்டு ஃபைனலாக என்னாச்சுன்னா இந்த ரெட் டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதோட லீடர் ஒரு ஆர்கனைசேஷனோட லீடர் தான் வந்துட்டு சூ யுவான் சங் அப்படிங்கிறவர். அவர் வந்துட்டு இந்த மங்கோலோட கேபிட்டலான பெய்ஜிங்கை வந்துட்டு கேப்சர் பண்ணி அவர் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளமைன் பண்ணிடுறாரு. இதான் வந்துட்டு யுவான் டைனாசிட்டி. நெக்ஸ்ட்டு மிங் எம்பையர் அப்படின்னா யாருன்னா the Ming Empire, which replaced the Mongol Empire, consciously discouraged industry and foreign trade in order to concentrate on agriculture. ஸோ இந்த மிங் எம்பையர் யார் அப்படின்னா இந்த மங்கோல் எம்பையர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணவர். இவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபாரின் வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறாரு, அது பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாரு. This resulted economically China lagging behind in the 16th century. ஸோ இதனால தான் வந்துட்டு 16th centuryயில் வந்துட்டு சைனா வந்துட்டு எக்கானமியை பேஸ் பண்ணி பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுரேஷியா பில்டிங் ஆன் த டெக்னிக்ஸ் ஆஃப் சைனா பிகைன் டு மார்ச் ஹெட். ஆனால் வந்துட்டு இந்த சைனாவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி யுரேஷியா அவங்கெல்லாம் வந்துட்டு முன்ன வர ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மிங் எம்பையர். ஸோ ஈஸ்ட் ஏஷியா இன் மிடில் ஏஜஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சைனா பார்த்தோம். ஸோ சைனாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேங் டைனாசிட்டி இருக்குது, நெக்ஸ்ட்டு சங் டைனாசிட்டி, அப்புறம் யுவான் டைனாசிட்டி அண்ட் ஃபைனலாக வந்துட்டு மிங் எம்பையர்னா பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம ஜப்பான் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.